வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 3 முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றன. குறிப்பாக சமீபத்திய செய்தியாக ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை குறித்த முதல் அறிக்கையை தமிழக அரசாங்கம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அவருடைய மரணத்திற்கு பிறகு பல்வேறு சர்ச்சைகளும் கேள்விகளும் எழுப்பப்பட்டு வந்த நிலையில தமிழக அரசாங்கத்தின் சார்பாக முதல் அறிக்கை ஒன்று இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவருக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு சிகிச்சை கொடுக்கப்பட்டது என்பதைத்தான் அப்போலோ மருத்துவமனையுடைய அறிக்கையும் அதே போல எய்ம்ஸ் டாக்டர் கொடுத்த அறிக்கையும் குறிப்பிட்டிருப்பதாக தமிழக அரசின் சார்பாக இன்றைக்கு திரு ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட அந்த அறிக்கை என்பது குறிப்பிட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயமாக தமிழக அரசாங்கம் ஒரு நிர்வாக ரீதியாக இது அதிமுக என்கிற கட்சி சார்ந்து மட்டுமல்லாமல் பல கட்சிகளும் கூட எழுப்பிய கேள்விகளாக இருந்தன. பொதுமக்கள் மத்தியிலும் பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்பியதாக இருந்தது ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிகிச்சை, அது குறித்த விவரங்கள் என்பதெல்லாம். அதை கடந்து இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் அமைந்த பிறகு வாட் வரி உயர்த்தப்பட்டு இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பதும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக மாநில அரசாங்கத்தினுடைய இந்த வரி உயர்வு என்பது நீண்ட நாட்களுக்கு பிறகு 2007க்கு பிறகு இப்போது ஒரு வரி உயர்வு ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக பெட்ரோலிய பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள் இன்றைக்கு 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இதே நாளில் திமுகவுடைய தலைவராக இருந்த திரு அண்ணா அவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி பொறுப்பேற்றது. காங்கிரஸ் ஆட்சி அகற்றப்பட்டு முதல் முறையாக திராவிட கட்சிகளுடைய ஆட்சி என்பது இன்றைய நாளில் பொறுப்பேற்றது. திரு அண்ணா அவர்கள் முதலமைச்சராகவும் அவர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை பொறுப்பேற்ற நாள் இன்றைக்கு 50 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. 50 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது திராவிட கட்சிகளுடைய ஆட்சி என்பது. இதில் கிடைத்தது என்ன, இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது என்பது குறித்த விவாதங்களும் இருக்கின்றன. நாம் முதலில் ஜெயலலிதா அவர்களுடைய அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்த விஷயங்களை பேசலாம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினர்களாக அதிமுகவிலிருந்து திரு கோவை செல்வராஜ், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு நாராயணன், திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையில் இருக்கிற அணியின் சார்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி, அதே போல ஷியாம் சேகர் தொழில் முதலீட்டு ஆலோசகர், இந்த 50 ஆண்டு கால ஆட்சி தொழில் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை நம்மோடு விவாதிக்க இருக்கிறார். அதே போல வாட் வரி விதிப்பு குறித்தும் நாம் பேச இருக்கின்றோம் அவரோடு. இவர்கள் 5 பேரை தவிர்த்து டெல்லி அரங்கத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய திரு மாணிக் தாக்கூர் நம்மோடு இணைகிறார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். அதே போல நெல்லை அரங்கத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த உறுப்பினர்களில் ஒருவரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு. அனைவருக்கும் வணக்கம். திரு கே.சி. பழனிசாமி தொடங்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பிட்டே இருந்தீங்க. தொடர்ந்து 8ஆம் தேதி நாங்கள் இதுக்காக ஒரு உண்ணாவிரதம் அமைக்க போகிறோம், ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை குறித்த ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக மாநிலம் தழுவிய ஒரு உண்ணாவிரதத்தை ஏற்பாடு செய்திருக்கீங்க. தொடர்ந்து அதுக்கான பல்வேறு கேள்விகளையும் சர்ச்சைகளையும் எழுப்பிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு மருத்துவ அறிக்கையை தமிழக அரசாங்கம் முறைப்படி வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது. இந்த அறிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதுல உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு அவர்கள் மறுத்து இருக்கிறார்கள். குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட போது அதற்கு முன்னதாக அவரை தாக்கியதாகவோ அல்லது வேறு எந்த விதமான அவருக்கான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாகவோ இல்லை என்பதாக ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவருடைய மரணம் என்பதோ அல்லது அவர் அந்த கடைசி நேர செய்திகள் என்பது திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தலைவர்களுக்கு சொல்லப்பட்டுதான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டன. குறிப்பாக எக்மோல அவர் வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு நாளுக்கு பிறகு இதற்கு மேல் அதை தொடர முடியாது என்கிற அந்த முடிவை திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தலைவர்களிடம் கலந்து ஆலோசித்தே எடுக்கப்பட்டது என்கிறது இந்த அறிக்கை. அதாவது ஒரு அரசு அதிகாரி ஒரு அறிக்கையை வெளியிடுறாருன்னா நிச்சயமா அது ஹெல்த் மினிஸ்டரோட கன்சென்ட்டோட தான் அவர் வெளியிட்டிருப்பார். இப்போ நேற்று கூட அவர் திரு விஜயபாஸ்கர் அவர் சொன்னார். சொல்லும் பொழுது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு கலந்து ஆலோசிக்கப்பட்டதுன்னு அவர் சொல்லலை. அவர் நேற்று சொன்ன குற்றச்சாட்டு ஒரு 15 நாட்களுக்கு பிறகு அவர் தான் முதலமைச்சராக அம்மாவுடைய இலாக்காக்களை கவனித்து வந்தார், அவரை தான் முதல்ல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இன்னைக்கு அவங்க ஹெல்த் செக்ரட்டரி சொல்றது முற்றிலும் மாறுபட்ட ஒன்றா இருக்குது. அதே மாதிரி இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குதே ஒழிய ஒரு முழுமையான ஒரு மெடிக்கல் புல்லட்டினா இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அவர்களை பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு தேதியில் அவங்க பொலிட்டிக்கல் லீடராக இருந்தாங்களாங்கிறது நாட்டுக்கு தெரியும். அவங்க அன்னைக்கு டேட்டில் இல்லை. ஸோ இது முழுக்க இவங்களால இவங்க ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையை அவங்களுக்கு டிஃபென்ஸாக கொடுத்துருக்குறாங்க. இந்த அறிக்கை வந்ததில் ஒரு விதத்தில் எங்களுக்கு வெற்றி. ஏன்னா நாங்கள் திரும்ப இந்த விஷயத்தை ஒரு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால தான் அட்லீஸ்ட் இன்னைக்கு இந்த அறிக்கையாவது வந்திருக்குது. ஆனால் நாங்கள் கேட்கறது ஒரு விசாரணை கமிஷன், ஒரு ஜுடிஷியல் புரோப்,
அல்லது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட ப்ரோப். ஏன்னா இது வந்து இதுல யாரோட அஃபிடவிட் கிடையாது, யாரோட ரெக்கார்டும் கிடையாது, அப்படியே மேலெழுந்த வாரியா சில தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுல வந்து அந்த கேமராலாம் ஏன் ரிமூவ் எடுத்துட்டாங்க அப்படிங்கறத பத்தி எதுவும் சொல்லல. அம்மா வீட்டில் இருந்த கேமரா வந்து சிசிடிவி கேமராஸ். அதே மாதிரி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து ஏன் அந்த கேமரா ரிமூவ் பண்ணாங்க, எடுத்துட்டாங்க அப்படிங்கறத வந்து சொல்லல. அது சிசிடிவிங்கிறது வந்து ஒரு வைட்டல். பல குற்ற வழக்குகள்ல பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு தான் அக்யூஸ்ட வந்து ட்ரேஸ் பண்றாங்க. அப்ப இங்க வந்து ஏன் அதை பர்பஸா வந்து ரிமூவ் பண்ணாங்க? Z கேட்டகரி அந்த செக்யூரிட்டி ஏன் வந்து அவங்க விளக்கப்பட்ட அதை அவங்கள அனுமதிக்கல அப்படிங்கறத வந்து சொல்லல. அவங்களுக்கு வந்து உணவு சாப்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த உணவை பரிசோதித்து Z கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ரெஜிஸ்டர்ல எல்லாம் வந்து என்ட்ரி போடணும். அதை பத்தி வந்து சொல்லல. இந்த அறிக்கைங்கிறது இன்னும் நிறைய பல கேள்விகளுக்கு வழிவகுத்திருக்கிறதே ஒழிய எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க வச்ச குற்றச்சாட்டுகள் திரு PH பாண்டியன் உள்ளிட்டவர்கள் வைத்த குற்றச்சாட்டு என்பது அவர் தாக்கப்பட்டார், தள்ளிவிடப்பட்டார் அப்படின்லாம் சொன்னீங்க. அதுதான் அவங்க வந்து முழுமையா மறுக்கிறாங்க. அப்படியான எந்த சம்பவமும் நடக்கல அப்படின்னு இந்த ஒரு அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவங்க நேரடியாக அதை சொல்லலைன்னாலும் அவங்க குறிப்பிடுறது aims do not mention any evidence of trauma or any other evidence as alleged by certain political leaders அப்படிங்கிற அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. எய்ம்ஸ் டாக்டர்ஸ் அதை பத்தி ஒன்றும் சொல்லலன்றாங்க. எய்ம்ஸ்ங்கிறது மத்திய அரசாங்கத்துடைய மருத்துவர்கள், அவர்களுக்கு இங்கிருந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் கொடுக்க முடியுமா? ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருக்கிற இணையமைச்சராக இருக்கிற திரு பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூட இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற நிலையில தான் எய்ம்ஸ் டாக்டர்ஸோட இந்த அறிக்கை வருகிறது. எய்ம்ஸ் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அம்மாவை வந்து நாங்கள் ஃபிசிக்கலாக எக்ஸாமின் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லலை. இவங்க வந்து அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை பார்த்தோம், ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. டாக்டர்ஸ் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கிற அந்த ரிப்போர்ட்ஸை வச்சு டிஸ்கஸ் பண்ணப்பட்ட மாதிரி தான் தோணுதே ஒழிய நேரடியாக அவங்க வந்து அம்மாவை ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணினாங்களா அப்படிங்கிறது வந்து அது வந்து இல்லை. இந்த அறிக்கையிலே சொல்றாங்க 3/12/2016 the AIIMS team had appreciated the high quality care imparted by the treating doctors. உலகத்தரம் வாய்ந்ததாக ஒரு சிறந்த ஒரு மருத்துவத்தை கொடுத்ததாக அந்த மருத்துவ குழுவுக்கு பாராட்டு தெரிவித்தது எய்ம்ஸ் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அப்ப அதையெல்லாம் ஆராயமல அந்த ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்திருப்பாங்க எய்ம்ஸ் மருத்துவம். அதாவது எப்பவுமே ஒரு மருத்துவமனையில் ஒருத்தர் பேஷண்ட் இருக்கையில் கூட அவங்க எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்க சீக்கிரம் ரெக்கவரி ஆகி வந்துருவீங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் சம்பிரதாயமான வார்த்தைகளே. அது வந்து நீங்க ஜெயலலிதா அவர்களிடம் சொல்லப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை குறித்து சிறப்பான மருத்துவ சிகிச்சை அப்படின்னு எய்ம்ஸ் டாக்டர்ஸ் அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா இதையெல்லாம் அறியாம அப்படி ஒரு சிகிச்சை கொடுத்ததா சொல்லுவாங்க. அன்னைக்கு தேதியில சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்கறவங்களை யாருமே டிமோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்கள இன்னும் அதை வந்து ஒரு டிமோட்டிவேட் பண்ற மாதிரியான தகவல் வேற. இப்ப நீங்க அடுத்த கட்டமாக வேற ஒரு லெவல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அல்லது ட்ரீட்மெண்ட்டை மாத்தணும்னா அதுக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்டா தான் எய்ம்ஸ்ல இருந்து கூப்பிட்டு வராங்க. ஒரு இன்னொரு சைட் ஆஃப் ஒரு ஆஸ்பெக்ட்ல என்னெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு. அப்ப அதனால அவங்க ஒன்றும் அதுக்காக வந்து இப்போ நீங்க ஜெயலலிதா அவர்களிடமோ அல்லது அவர்கள் சார்ந்து இருக்கிற அமைச்சர்களிடமோ அப்படி சொல்லலாம் ஒரு மோட்டிவேஷனுக்காக. மருத்துவர்கள்ட்ட அவங்க மோட்டிவேஷன் என்ன இருக்குது? மருத்துவர்கள்ட்ட நிச்சயமா என்ன மெடிக்கலா என்ன தேவையோ அவர்களுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கப்படணுமோ அதை சொல்றதுக்கு தான் எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. இல்ல அவங்க வந்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எக்ஸாமின் பண்ணி இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு திரு PH பாண்டியன் கேட்டதுல அந்த செயற்கை சுவாசத்தை ரிமூவ் பண்ணலாம்னு சொல்றதுக்கு யார் கன்சென்ட் கொடுத்தது? அது வந்து இதுல வந்து அதுதான் இதுல குறிப்பிடுறாங்க. அந்த டிக்ளரேஷன்ல கையெழுத்து போடல. அததான் குறிப்பிடுறாங்க. ஆஃப்டர் ஃபாலோயிங் ஆல் ப்ரொசீஜர்ஸ் தி பொசிஷன் வாஸ் கன்வேட். அதாவது எக்மோ பொருத்தப்பட்டு 24 மணி நேரத்திற்கு பிறகு இதுக்கப்புறம் நம்ம தொடர முடியாதுங்கிற நிலையில தான் இதை யாருக்கெல்லாம் கன்வே பண்ணணும்னு அவங்க சொல்ற லிஸ்ட்ல திரு O பன்னீர்செல்வம், டாக்டர் விஜயபாஸ்கர், திரு தம்பிதுரை, மிஸ் சசிகலா, அப்புறம் அரசு அதிகாரிகள் சீஃப் செக்ரட்டரியாவும் ஹெல்த் செக்ரட்டரி 2 பேருக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. படிக்கல திருமதி சசிகலாவையும் அரசியல் தலைவர்னு சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த தேதியில இல்ல அதுல சொல்ற பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்க கொடுத்திருக்கிறதுல வித்தின் பிராக்கெட்ல திரு O பன்னீர்செல்வம், டாக்டர் விஜயபாஸ்கர், திரு தம்பிதுரை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கமா கொடுத்து சசிகலான்னு கொடுத்திருக்காங்க. அவங்க என்னன்றதை டிஸ்கிரைப் பண்ணல. அவங்க அப்படின்னு அறிக்கை அண்டுன்னு வரணும். அண்டு சசிகலான்னா அது வேற, கமானா சரி அது ஒரு பக்கம். அதாவது ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. ப்ரொசீஜர்ங்கிறது ஒரு டெர்மினல் வரும்பொழுது, லைஃபோட டெர்மினல் வரும்பொழுது கையெழுத்து போடணும். அதுதான் ப்ரொசீஜர். யார் கையெழுத்து போட்டிருக்காங்க அதுல? அது சொல்லவே இல்லையே. அது சொல்லணும்ல. தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு விளக்க அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்கீங்க. விளக்க அறிக்கைக்கு பிறகு மேலும் மேலும் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. ஒரு குறிப்பான கேள்வியாக இந்த எக்மோ மெஷினை வந்து நாங்க 4ஆம் தேதி கனெக்ட் பண்ணோம் அப்படின்றீங்க.
24 மணி நேரத்திற்கு பிறகு அதை வந்து இதுக்கு பிறகு தொடர வேண்டாம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. எக்மோ பொறுத்த வரைக்கும் 2 வாரங்கள் கூட போகலாம் அப்படிங்கிறது மருத்துவர்களுடையதா இருக்கு. ஒரே நாள்ல இதற்கு பிறகு நம்ம தொடர வேண்டாம்ன்ற முடிவை எடுத்தது யார்? இந்த குடும்பம் எல்லா இடத்துலயும் ஃபேமிலின்னு மென்ஷன் பண்றீங்க. அந்த ஃபேமிலி யார்? அது முதல்ல அவங்க சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அப்புறம் வரணும். மரியாதைக்குரிய மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்து எங்களுடைய இதய தெய்வமாக இருந்த அம்மா அவர்களுடைய புகழுக்கு களங்கம் விளைவித்து அரசியல் ஆதாயம் தேடும் பணியில் இறங்கியிருக்கிற ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் சொல்கிற பதில், அறிக்கையை கொடுத்தது எய்ம்ஸ் மருத்துவமனை, தமிழக அரசு கொடுக்கல. எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்த அறிக்கையை தான் தமிழ்நாடு சுகாதாரத்துறை செயலாளர் படிச்சிருக்கார் ஒழிய சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுத்த அறிக்கையை செயலாளர் படிக்கல. இது அரசாங்கம் கொடுக்குற பதில் அறிக்கை, அமைச்சர் கொடுத்த பதில் இல்லை. அவங்க கொடுத்ததை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அது தவறா வந்து சொல்றதை வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. மருத்துவமனை சொல்வதை சரின்னு ஏத்துக்கிறீங்களா? எய்ம்ஸ் சொல்றது சரின்னு ஏத்துக்கிறீங்களா? அப்போலோ அரசு மருத்துவமனை சொல்றதையும் எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்றதுல எந்த வித்தியாசம் இல்ல. முதல்ல அது என்ன இருக்குன்னு நான் குறிப்பிடுறேன். நீங்க ரெண்டுல எதை எடுத்துக்கிறீங்க அதை சொல்லுங்க எனக்கு. அப்போலோ மருத்துவமனை அறிக்கையை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய அறிக்கையை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? என்ன சொல்றாங்கன்னா 5 முறை வந்து அவங்க சிகிச்சை கொடுத்திருக்காங்க. நாங்க வந்து ரொம்ப சிம்பிளா கொடுக்கறாங்க சார். என்னுடைய கேள்வி, நீங்க 2 மருத்துவர்களை எதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? மட்டும் சிகிச்சை கொடுத்திருந்தா ஒரு மருத்துவமனை அவங்களும் சிகிச்சை கொடுத்திருக்காங்க, லண்டன் டாக்டரும் சிகிச்சை கொடுத்திருக்காரு. அதை எத்தனை பேர் உங்களுக்கு சிகிச்சை கொடுத்திருக்காங்க சொல்லுங்க பாப்பா. அப்போலோ மருத்துவமனையில ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக அப்போலோ மருத்துவமனையுடைய அறிக்கை வந்தது. உங்களுக்கு நிச்சயமா தெரியும். 13 அறிக்கைகளை மனப்பாடமா வச்சிருப்பீங்க. முதல் அறிக்கையில என்ன சொல்லப்பட்டது? அவங்க வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நீரழிவும் நீர்ச்சத்து குறைவாக இருக்கிறது, டீஹைட்ரேஷன், சுகர் அதிகமா இருக்கு, அதுக்காக வந்திருக்காங்க சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு எய்ம்ஸ் அறிக்கையினுடைய அதனுடைய ஒட்டி அதற்கு பிறகு இதுல ஒட்டுமொத்தமா கிளப் பண்ணி இந்த அறிக்கை வருது. அரசாங்கத்தினுடைய அறிக்கையில இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிக்கையில சொல்றாங்க, the chief minister was breathless with low oxygen saturation resulting in drowsiness. இப்படியான எந்த வார்த்தைகளும் அப்போலோவுடைய முதல் அறிக்கையில குறிப்பிடப்படவே இல்லை. இவங்களும் முதல் அறிக்கைன்னு சொல்ல 5 தடவை அவங்க செக் பண்ணதுல அவங்க 5 தடவை சிகிச்சை கொண்டு வரப்பட்ட கொண்டு வரது இல்ல. திரு செல்வராஜ் முதல் நாள் தான் சொல்றாங்க. அது அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரிசீவ்ட் a call around 10 pm 10 மணி அளவுல எங்களுக்கு கிடைச்சிச்சு. அவங்களுடைய சிஎம் ஓட வீட்ல இருந்து அந்த அழைப்பு வந்தது. when the ambulance reported there and they found that the late honorable chief minister was breathless with low oxygen saturation resulting in drowsiness. இப்படியான ஏதாவது ஒரு வார்த்தை அப்போலோ மருத்துவமனையுடைய முதல் அறிக்கையில இருந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். இல்ல அவங்க என்ன சொன்னாங்க, ரத்த அழுத்தம் கம்மியா இருந்தது, நீரழிவு சொன்னாங்க, சர்க்கரை அளவு அதிகமா அதெல்லாம் முதல் அறிக்கையில அது எதுவுமே சொல்லப்படல. நினைவு இல்லாம தான் மருத்துவமனையுடைய முதல் அறிக்கையில அப்படி எந்த அறிவிப்பும் சொல்லப்படல. உங்கள்கிட்ட அறிக்கை இருக்கிறது, எல்லோரிடமும் அந்த அறிக்கை இருக்கிறது, நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இங்கதான் இந்த கேள்வி வருது. அப்போ நீங்க சொல்ற அப்போலோ அறிக்கை இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அந்த அறிக்கையில இருந்து இது முரண்படுது. அப்ப ரெண்டுமே அறிக்கைகளை வச்சுதான் அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு வந்து அரசு அறிக்கை இது முரண்பட்டு. நான் நேரா கேட்கிறேன், உங்களுக்கு இதுல முரண்பாடு இருக்கா இல்லையா? சொல்லும் போது அதிகமான ஒவ்வொரு நோயா கண்டுபிடிக்கும் போது உடம்புல வந்து படுத்தும் போது செக் பண்ணும் போது ஒவ்வொன்றா தெரியும். அவங்க வந்து இந்த டேட்லன்னு சொல்ல, இவங்க வந்து அட்மிட் ஆகும் போதே இப்படிதான் இருந்தாங்கிறது தான் இன்னைக்கு வந்து அரசாங்கம் கொடுத்திருக்கிற அறிவிப்புல முதல் தகவலாக சொல்லப்படுகிறது. இப்படியான அறிவிப்பு அப்போலோ மருத்துவமனையில ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்ட பிறகு அப்போலோ மருத்துவமனை கொடுத்த முதல் அறிக்கையில எந்த இடத்துல இடம்பெறல. இல்ல அவங்க நீரழிவு இருக்கு, இந்த இது ரெண்டையும் தான் சொன்னாங்க. அவங்க ரெண்டாவது அவங்க மயக்க நிலையில வந்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்களா இல்லையா உங்களுக்கு? மயக்க நிலைன்னு முதல் அறிக்கையில எந்த இடத்துலயும் கிடையாது. நீர்ச்சத்து குறைவாக இதுக்காக தான் இருக்குது. அவங்க நல்ல முறையில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு வந்து உணவு வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, அவங்க சிறந்த முறையில் இருக்கிறாங்க, இட்லி சாப்பிடுறது மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அதெல்லாம் அறிக்கையில சொல்லல. அறிக்கை 2 லைன்ல இருந்துச்சு. அவர் அண்டர் இந்த 2 தான் சொன்னாங்க, நீர்ச்சத்து குறைவும் இதுவும் தான் சொன்னாங்களே தவிர வேற எந்த சீரியஸ் இஷ்யூ. அவங்க மக்கள் தலைவராக இருக்கிறாங்க, அவங்கள வந்து அதிகமா மக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு விபரீதமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அதை மட்டும் சொன்னாங்களே. வேற அதுதான் இங்க பிரச்சனையோட தொடக்கம் எங்க இருந்து வருதுன்னா, அவருக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை குறித்த அந்த சிகிச்சை குறித்த வெளிப்படைத்தன்மை அவங்க இருந்தபோதுதான் ஒரு பிரச்சனை வருது. இதெல்லாம் சொன்னீங்கனாலும் அவருடைய மறைவுக்கு பிறகாவது தமிழக அரசாங்கம் வெளிப்படையாக இந்த விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தால் வெளிப்படையாக இன்னைக்கு தானே வருது. இன்னைக்கு ஏன் கொடுக்குறீங்க? அவங்க இன்னைக்கு தான் கொடுக்குறாங்க. ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க. அதல்ல தமிழக அரசு சொல்ல இல்ல, எய்ம்ஸ் ஹாஸ்பிடல் இருந்து அவங்க ரிப்போர்ட் வாங்கி சொல்றாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையில ரிப்போர்ட் கேட்டு இத்தனை நாளைக்கு அப்புறம் தான் அவங்க கொடுக்குறாங்களா? அரசாங்கம் கேட்டிருந்தா தெரியுமா உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்கனாக்கா,
ஒரு மருத்துவ கவுன்சில் படி ஒரு மருத்துவமனையில ஒரு இறந்தா யாரா இருந்தாலும் அவங்க மருத்துவ அறிக்கைகளை வந்து வெளியே விடுறதே தவறுன்னு சொல்லிடுறாங்க. ஏத்துக்கிறேன். அப்ப ஏன் இப்ப கொடுத்தீங்க? இது இந்த மாதிரி விவகாரம் பண்றனால சரி இது வேற வழியே இல்லாம இந்த கேள்வி டிசம்பர் 5ஆம் தேதியில இருந்து எல்லோரிடம் எழுப்பப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல பலரும் இந்த கேள்வி எழுப்பினாங்க. ஆனால் அப்போதெல்லாம் இது வரல. அதுதான் பிரச்சனை. கொடுக்கவே கூடாது. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்காம இருந்திருப்பீங்கல்ல. வேற வழி இப்ப கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இங்க வந்து ஒரு விசுவாசம் இல்லாம ஒரு அனுதாபம் இல்லாம ஒரு மறைந்த தலைவர் வந்து கொச்சைப்படுத்தி பேசுறத வேற வழி இல்லாம பதில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தனால கொடுக்க. ஒரு இறந்த தலைவரை ஒரு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தவங்க அம்மாவுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற நிலைமையில வரும்போது என்ன செய்ய முடியும்? அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அவருடைய புகழுக்கு இங்க எங்க களங்கம் வந்ததுன்னு தெரியல. அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட சிகிச்சை குறித்து கேள்வி எழுப்புறாங்க. அவருக்கு கொடுத்த சிகிச்சையில என்ன விதமாக வெளிப்படைத்தன்மை இருந்ததுன்னு கேள்வி எழுப்புறதுங்கிறது அவர் மேல இருக்கிற மதிப்பின் மீதான ஒரு கேள்வி. அவங்க சொல்லியிருக்காங்க வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிடல் இருந்து அப்போலோ ஹைதராபாத் அதெல்லாம் இவர்கள் எல்லாம் கொடுத்ததுங்கிறது 18 பேர் லிஸ்ட் பண்றீங்க. இதெல்லாம் என்னைக்கு வெளியில வருது? இந்த விஷயங்கள்லாம் நான் என்ன சொல்றேன், இவங்க எல்லாம் சிகிச்சை கொடுத்தாங்கன்னு சொல்றதுலயே உங்களுக்கு எங்க பிரச்சனை வந்துச்சு? இது எதுவுமே சொல்லப்படல. இப்ப யாருமே குறைகள் வந்து மருத்துவர்கள் சொல்ல கிடையாது, மருத்துவமனை சொல்லல. இது வந்து அரசியல் ஆதாயத்துக்காக சில சுயநலவாதிகள் சொல்லுகிற கருத்தை பத்தி நீங்க வந்து இவ்வளவு ஆணித்தரமா கேட்டிருக்கீங்க. இல்ல இந்த அறிக்கையில எங்க நீதிபதி கேட்டாருங்க, நான் கேட்கல. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்டாரு. ஒரு புக்ல வந்து ஒரு வார வீக்லி புக்ல வந்து மக்கள் எழுப்பின கேள்வி. ஓ நீதிபதி மேல நீங்க குற்றம் சாட்டுறீங்களா? என்ன தெரியாம கேக்குற ஒரு மக்கள் தலைவர் தேச தலைவர் வந்து அரசு ஒரு அடக்கம் இடத்துல தோண்டி எடுத்து பாத்துருவாங்களா? ஒரு கேள்விகள் எழுப்புறாரு. அப்ப அதுக்கான தேவை அவர் என்ன சொல்லிருக்கணும்? சார் விசாரிச்சிருக்கணும் சொல்றேன். ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க மக்களை அவமதிப்பதாக சொன்னீங்கல்ல. மக்களுடைய கேள்விகளுக்கு தான் இன்னைக்கு பதில் வந்திருக்கு. இன்னைக்கு அரசுடைய அறிக்கையாக மக்கள்கிட்ட இருக்கிற கேள்விகளுக்கு தான் நீங்க கொடுத்திருக்கீங்க இல்லையா? எந்த மக்களுமே வந்து அம்மாவை கொச்சைப்படுத்தி பேசல. அம்மா தவறான ஒரு இல்ல, நீங்க தவறான மக்களே சொல்ல கிடையாது. ஒரு சில அரசியல் கட்சிகள் தனது சுயநலத்துக்காக கேள்வி எழுப்பது அவர் எப்படி அவமதிப்பதாகும் எனக்கு தெரியல. நீங்க மக்கள் உங்களுக்கு இது மக்கள் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் மீது மதிப்பு இருக்கா இல்லையா? இருக்கிறனாலதான் பேச விசுவாசம் இருக்குல்ல? இருக்கு. அப்ப நீங்க கேள்வி எழுப்புறீங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை பத்தி அறிவதற்கு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குமா இருக்காது? அது என்ன கொடுக்கப்பட்டது? 75 நாள் அம்மா மருத்துவமனையில் இருக்கும்போது தினசரி அங்க போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். என்ன நடந்தது? அததான் கேட்டேன். என்ன நடந்ததுன்னா எந்த மத்திய அமைச்சர்களும் ஆளுநரும் யாருமே சந்திக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாம கேக்குற ஒரு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கும் போது வந்து தொற்று நோய் மாதிரி நம்ம ஏதாவது பேசினாலோ மூச்சுட்டாலும் ஆஸ்பத்திரி போனாலும் அதை பத்தி செங்கோட்டையன் சொன்னதெல்லாம் நான் குறிப்பிட்டு கேட்க வேண்டியிருக்கேன். அவருக்கெல்லாம் அப்படி எப்படி கொடுக்கப்பட்டாங்க? அப்ப தொற்று நோய் வரலையா? அதை பத்தின அவேர்னஸ் இல்லையா? அப்ப அது எப்படி அனுமதிக்கப்பட்டது? அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய பதில் சொல்றோம். இது வந்து முழுக்க அரசு கொடுத்த அறிக்கையை அதையும் கூட விமர்சிக்கிறது வந்து என்ன அரசாங்கம் கொடுக்காம யாரு கொடுப்பா? கேள்விகளை எழுப்பத்தானே செய்வாங்க. நீங்க விளக்கங்களை கேக்குறதானே சொன்னீங்க. நீதிமன்றத்துல வந்து யார் வழக்கு நான் ரொம்ப சிம்பிளா கேட்டேன். நீங்க மேல ஒரு கேஸ் போட்டு ஒரு நிமிஷம் சொல்ல கேட்டுங்க. விளக்கம் கான்ட்ராக்டரியா இருக்கிற விஷயத்தை கேட்டேன். அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. நான் வந்து ஒரு கேஸ் போடுறேன்னா உங்ககிட்ட பதில் மனு வாங்கிட்டு தான் 2 வக்கீலும் சேர்ந்து விவாதம் பண்ணுவாங்க. எந்த விவாதம் இல்ல, எந்த பதிலும் இல்ல, யாருகிட்ட கேட்கல. ஒருதலை பட்சமா அவர் பேசுனது வந்து அன்னைக்கு பேசுனது எப்படி? இன்னைக்கு உங்க 2 பேரையும் வச்சுட்டு நான் அந்த கேள்வி எழுப்பினா எனக்கு கான்ட்ராக்டரியா ஒரு வியூ வருதுங்களே அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து மற்றவங்கள்ட்ட கேட்டு வரேன். நான் வரேன். திரு ரவிக்குமார், ரொம்ப முக்கியமான ஒரு வழக்குன்றதுனால உங்களுடைய பார்வை இப்ப இந்த அறிக்கை இப்படியான வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையின் மூலமாக நீங்க கன்வின்ஸ் ஆயிருக்கீங்களா? மக்கள்கிட்ட அந்த கேள்விகளே இல்ல, இதெல்லாம் வெறும் எதிர்க்கட்சிகள் எழுப்புற விஷயம் தான் அப்படின்னு திரு செல்வராஜ் முன்வைக்கிறார். மக்கள் மத்தியில் இது தொடர்பான கருத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு சமூக வலைத்தளங்களில் அல்லது பொதுவாக கிராம பகுதிகளில் எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது பொதுவாக வந்து இதை பற்றினா ஒரு அறிந்து கொள்ள வேண்டும், உண்மையில் என்ன நடந்தது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது. இது வரைக்கும் அரசு சொன்னதோ அல்லது மருத்துவமனைகள் சொன்னதையோ அப்படியே அவங்க வந்து எடுத்துக்கொள்ளலை. அதில் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்லுகிற அறிக்கையில் சொல்லப்படுது ஒன்றா இருக்குது, அப்போலோ மருத்துவமனையோட முதல் அறிக்கையில் குறிப்பிட்டது ஒன்றா இருக்குது. ஏன்னா அவங்க வந்து மயக்க நிலையில் வந்து பேச முடியாத ஒரு சூழலில் அவங்க அனுமதிக்கப்பட்டாங்கன்னு எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்லுது. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வெறும் டீஹைட்ரேஷன், வெறும் காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு இதை தான் சொன்னாங்க. அதுவும் 2 நாள் கழித்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மூடு மந்திரமாக இவங்க கையாண்ட காரணத்தினால அதுக்கு எத்தனை காரணங்கள் சொல்லப்பட்டாலும்
அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத போன காரணத்தினால தான் இப்படியான ஒரு யூகங்களுக்கு அதில் இடம் இருந்தது. அந்த யூகங்கள் இன்னைக்கு பல்கி பெருகி அது வதந்திகளாக மாறி அதுக்கு கண்ணு காதெல்லாம் வச்சு அதுவும் இவங்க கட்சியை சேர்ந்தவர்களே அதுக்கு வந்து நீரூற்றி வளர்த்து இன்றைக்கி 8ஆம் தேதி ஒரு உண்ணாவிரதம்னு அறிவித்ததுக்கு பிறகு அது முன்னாள் முதலமைச்சரே நான் வந்து பார்க்க அனுமதிக்கப்படல என்று அவர் சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி எழுந்த நிலையில் தான் இன்றைக்கி இந்த விளக்கம் வந்திருக்கு. இந்த விளக்கம் வந்த அளவில் இது வந்து ஒரு நல்ல மூவ் தான் இது. ஏன்னா அவங்க வந்து வெளிப்படையாக அந்த அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. இப்போவும் பார்க்குறோம், நீங்கள் அப்போலோ மருத்துவமனையுடைய அறிக்கையில் பார்க்கும்போது நிறைய பொலிட்டிக்கல் கொஷினுக்கு அவங்க ஏன் வந்து ஆன்சர் பண்ண முற்படுறாங்கங்கிறது தெரியல. இங்கே வந்து வைக்க வேண்டிய விமர்சனத்துக்கெல்லாம் அவங்க எதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும்? அது வந்து இன்னும் சொல்லப்போனால் செக்ரட்டரியை கூட வந்து பொலிட்டிக்கல் கொஷினுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய அவருக்கு எந்த தேவையும் இல்லை. அதை வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக அமைச்சர்கள் வந்து அதுக்கு சொல்லிடணுமே தவிர அரசு அதிகாரிகளோ அல்லது மருத்துவமனை சார்பாக வெளியிடப்படுற அறிக்கையிலேயே அரசியல் ரீதியாக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வெறும் ஃபேக்ட்ஸை வந்து நீங்கள் முன் வச்சுட்டு அதோட நீங்கள் வந்து இதுவாகிக்கணும். ஆனால் இந்த அறிக்கையில் இப்படி அவங்க முன்ன தாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது அது தவறு, அப்படி இல்லை. அப்புறம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவ வந்து சிகிச்சை இதுக்கு முன்பு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படுவதற்கு முன்னாக கொடுக்கப்பட்ட சிகிச்சை வந்து பற்றி சந்தேகம் எழுப்பப்பட்டது அது இல்லை அப்படிங்கிற விளக்கம்லாம் இந்த மருத்துவமனை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு முன்ன அப்பயும் என்ன சொல்லியிருக்காங்க, முன்பாக வந்து கொஞ்சம் ஸ்டீராய்டு வந்து கொடுத்தாங்க, அது தவிர வந்து ஓரல் மெடிசன்ஸ் தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் ஒரு சின்ன இது வருது, ஸ்டீராய்டுனா என்ன ஸ்டீராய்டு, அது கொடுக்கலாமா வரலாமா? இப்போ இவங்க மாதிரி வந்து தேவையில்லாமல் மருத்துவமனை வந்து அரசியல் கேள்விகளுக்கு பதிலளிக்க முற்படும் போது இந்த சந்தேகங்கள் இன்னும் வந்து பலரால் ஊதி பெருக்கப்படுது. ஏன்னா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க தேவையில்லை. இந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து நீங்கள் முன்பே சொல்லியிருந்தா அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையிலேயே ஒரு மருத்துவ இதை சிகிச்சை பெறுகிற ஒருவருடைய அந்தரங்கமான விஷயங்களை வந்து நம்ம வெளிப்படுத்துறதுக்கு யாரும் உரிமை இல்லை. அந்த விதத்தில் தான் நாங்கள்லாம் அதை பற்றி கேள்வி எழுப்பல. நாங்கள் எங்கள் தலைவரும் முதல்ல அவர் தான் போய் அந்த கேள்வி இருக்கு. முதல்ல நீங்க தான் போய் ஒரு அரசியல் கட்சியாக பார்த்துட்டு வந்து அவர்கள் நல்ல உடல்நலத்தோடு இருப்பதாக சொன்னார்கள் அப்படிங்கிற தகவல் அவர் தான் வந்து சொன்னார், எங்கள் தலைவர் தான் சொன்னார். அதே மாதிரி கடைசி நாள் அன்றும் அவங்க வந்து அன்னைக்கு இரவு தான் அவங்க வந்து அவங்க உயிர் பிரிந்ததாக டிக்ளேர் பண்ணப்படும். அன்னைக்கு மாலை நானும் எங்கள் தலைவரும் அவங்கள போய் பார்க்குறதுக்கு போயிருந்தோம். அன்றைக்கும் அந்த தலைவர்களை எல்லாரையும் தான் சந்தித்தோம். அந்த ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அங்கே இருந்தோம். எனவே அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்திருந்தால், வெளிப்படையாக மக்களுக்கு சில விஷயங்களை சொல்லப்பட்டிருந்தால், அதே போல் வந்து இந்த மருத்துவ அறிக்கைகளையே மற்றவங்களுக்கு மற்ற தலைவர்களுக்கு கொடுக்குற மாதிரி ரெகுலர் புல்லட்டினை வந்து அப்போலோ மருத்துவமனை கொடுத்திருந்தால், ரெகுலர் புல்லட்டின்ஸ் கொடுத்தாங்க, ரெகுலரா இல்ல டெய்லி இல்ல, ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அது ஒரு விவாதமா வரும்போது ஒரு புல்லட்டின் வரும். இது மாதிரியா வந்து பண்ணிடுறோம். ஒரு ரெகுலரா அதை வந்து ஒரு ஆக்கி இருந்தாங்கன்னா அதுல எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. இதுக்கெல்லாம் காரணங்கிறது இந்த மருத்துவமனையுடைய அறிக்கைகள்ல இருக்கிற இது மாதிரியான கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடுகள் தான் இந்த மாதிரியான யூகங்களுக்கு தீனி போடுது. அதை அவங்க தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் தொடர்ந்து இது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய சந்தேகங்கள் போக்கப்பட வேண்டும், இன்னும் மர்மம் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்கிற கருத்துக்களையும் திரு பொன்னார் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து சொல்லி வரதை பார்க்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அவருடைய கருத்துக்களையும் கேட்கலாம். நேர்பட பேசு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பார்வை என்ன அப்படிங்கிறதையும் கேட்கணும்னு நினைச்சேன். திரு நாராயணன், இந்த அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவர்களுடைய அறிக்கையும் சேர்த்து முதல் முறையாக தமிழக அரசாங்கத்திலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. இந்த அறிவிப்பின் மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைத்திருக்கிறதா நினைக்கிறீங்களா? மர்மங்கள் விலகி இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இல்லை, மர்மங்கள்னா இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எய்ம்ஸினுடைய அறிக்கை ஒரு 6 பக்க அறிக்கை இருக்கிறது. ஆனால் எய்ம்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச 5ஆம் தேதி தான் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இந்த அதாவது அக்டோபர் 5 ஜெயலலிதா அவர்கள் செப்டம்பர் 22 அனுமதிக்கப்பட்டாங்க. ஒரு 13 நாட்கள் கழித்து தான் அவர்கள் சென்றிருக்காங்க. பிரச்சனையே பல இடங்கள்ல, பல நாட்கள்ல, பல நேரங்கள்ல தொடர்ந்து அப்போலோ மருத்துவமனை முதல்வர் அவர்கள் சரியாகிவிட்டார், அவர் எப்பொழுது அப்போலோ மருத்துவமனையிலிருந்து செல்வார் என்பதை அவர்தான் முடிவு செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்னு எனக்கு தெரிந்து ஒரு 3-4 முறை வந்து விட்டது. பெரும்பாலும் இன்று மருத்துவர்கள் தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல யார் சிகிச்சை பெறுவாரோ அவரே முடிவெடுப்பார் அப்படிங்கறதாக அந்த அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும் போது என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, அவங்க ரொம்ப நல்லா ஆயிட்டாங்க. இப்ப சாதாரணமா நமக்கு இருக்கிற அறிவு, நான் ஒரு டெக்னிக்கலா ஐ எம் நாட்
இவ்வளவு டெக்னிக்கலானாலும் போக முடியலனாலும் என்னுடைய பொது அறிவுக்கு எட்டியது என்னன்னா, ஒரு ஒரு பேஷண்ட்டு நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொன்னா உறுதியாக அவரை சந்திப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் உட்பட அங்க வந்து போக முடியல அப்படின்ற ஒரு, அதே மாதிரி நம்முடைய முதல்வராக இருந்த 2 மாதங்கள் இருந்தவர், அந்த கட்சியினுடைய ஆட்சியினுடைய ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் கூட பார்க்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுது அங்கதான் அந்த மர்மம், அது என்ன மர்மம் அப்படிங்கறத நாம கேட்டுக்கிட்டோம். இந்த கேள்விகள் எல்லாம் உங்களை போன்றவர்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ரிவோல்ட் ஆன பிறகுதான் கேள்வி எழுப்புறீங்க. இல்ல சார், அப்படி இல்ல. ஏன்னா நீங்க உங்களுடைய மத்திய அமைச்சர்கள் எல்லோருமே அங்க இருந்தாங்க, எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்தாங்க, உங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை தெரிந்து கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தது. ஆனா அந்த கேள்விகள் உங்களுக்கு தொடக்க நாள்ல இல்ல, டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து இல்ல, அதற்கு பிறகு திரு பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் இந்த கேள்விகளை எழுப்பும் போதுதான் நீங்களும் தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. இல்ல, குற்றச்சாட்டுகளை ஏன் முன் வச்சோம் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உட்பட மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட தொடர்ந்து அங்க வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2-3 முறை போய் பார்த்துட்டு வந்தார். ஆனாலும் நேரடியாக போய் சந்திக்க முடியல. இவன் ஆளுநரே கூட அங்கே போன போது நான் வார்டு வரை சென்றேன் என்று தான் தகவல் கொடுத்தார். ஆனால் அதன் பிறகு எய்ம்ஸ் மருத்துவ குழு வந்தது. ஆனால் அவர்கள் சொன்னதற்கும் இந்த அப்போலோ மருத்துவமனை அன்று சொன்னதற்கும் இன்றும் கூட வித்தியாசம் இருக்கிறது. இதில் நாமளே சொன்னோம், இதுல வந்து சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு அறிக்கைகளும் பாஜக கூட கொடுத்திருக்கிறது. சொன்னோம், நான் மறுக்கல. ஆனால் ஒரு பிரச்சனை, அன்று அவர் இறக்கவில்லை. முதல்வர் அவர்கள் அன்று மருத்துவமனையில் இருந்தார். அவர் நன்றாக வந்து விடுவார். ஏனென்று சொன்னால், நாம் பார்க்காத நேரத்தில் அப்போலோ மருத்துவமனை மற்றும் இந்த அமைச்சர்கள் அங்கே இவர் சரியாகி விடுவார், உடல்நிலை தேறி வருகிறது என்று சொன்னதன் அடிப்படையில், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய பல்வேறு முரண்பாடான தகவலின் அடிப்படையில தான் இதுல வந்து மர்மம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனால் அதை விசாரிப்பதில் தவறு இல்லை அப்படின்றதான் நம்முடைய தொடக்கத்துல ஒரு உறுதி இல்லாத ஒரு செய்தியை நீங்க மக்களுக்கு வந்து உறுதியாக கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா, அல்லது தவறாக அவர்களுக்கு தவறான ஒரு புரிதலை கொடுக்கிறது, அல்லது அவர்களுக்கு தவறான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னு? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, we have to believe the doctors initially. அப்படிதான் நடந்துச்சு. அப்போ இன்னைக்கும் அதே டாக்டர் இல்ல, அந்த முரண்பாடுகள் வர்றதுனால தானே பிரச்சனை. அதே அறிக்கை அவங்க கொடுத்திருந்தா பிரச்சனையே கிடையாது. அவங்க இன்னைக்கு வந்தது. இதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைகளுடைய தொடக்கம் என்பது அவர் மறைவில் இருந்த இந்த கேள்விகள் இருக்கு. சரி, டிசம்பர் 5ஆம் தேதியில இருந்து இப்படியான கேள்விகள் எழுப்பப்படும். ஆமா, டிசம்பர் 5க்கு மேல பிஜேபியினுடைய நிலைப்பாடு இதுல மாறல. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. பிஜேபியினுடைய நிலைப்பாடு முதல் அந்த ஒரு 15 ஓ பன்னீர்செல்வம் வெளிப்படையாக விமர்சிக்கும் போது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் அதே லைன்ல விமர்சிக்கிறீங்க. இல்ல, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்பொழுதுதான் இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு முதல்வராக பதவி விலகிய பின் தான், காபந்து முதலமைச்சராக இருக்கும் போதே நான் வந்து இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஃபார்ம் பண்ணார் அவர். இதுக்கான விசாரணை கமிஷன் அமைப்பதற்கான அடிப்படை வேலைகளை நான் தொடங்கினேன். I differ from you. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதற்கு முன்னாலேயே எங்களுடைய மரியாதைக்குரிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் எங்கள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மிக தெளிவாக இந்த விஷயத்துல விசாரணை வேண்டும், ஏனென்றால் மக்களுடைய சந்தேகங்கள் தெளிவு பெற வேண்டும், அதை ஓபனா அவங்க சொல்லணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன பிறகுதான் இவர் சொல்ல தொடங்கினார். கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். see, everything is in media. நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்தா தாராளமா பார்க்கலாம். இல்லங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க பாருங்க, நான் ஐ அம் டாக்கிங் வித் ரெக்கார்ட்ஸ். நீங்க பாருங்க, நான் முதல்ல சொன்னது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இதுல வந்து சந்தேகப்பட வேண்டாம் முதல்ல சொன்னாங்க. ஆனால் அதன் பிறகு நடந்த குளறுபடிகள், முரண்பாடுகள் வரும் பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட எனக்கு சந்தேகம் இல்லை, ஆனால் மக்களுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாரா இல்லையா? அவர் அப்படிதான் சொல்லிட்டு அவருடைய இப்ப கூட நாம என்ன சொல்றோம், மர்மம்னா இத வந்து அதிகப்படியான ஒரு வார்த்தை தானே. மர்மம் போது ஒரு பெரிய ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்படுகிறது அப்படிங்கிற எண்ணம் தானே. அதாவது உங்களுடைய அந்த வார்த்தையின் மூலமாக வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் வெளியில வரலங்கிற ஒரு எண்ணம் தான். ஒரு சாமானியனாக நாம சொல்றது என்னன்னா, இன்னைக்கு சாயந்தரமே வந்துருவாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவல் எல்லார்கிட்ட எதிர்பார்ப்பு இருந்து இன்னைக்கு சாயந்தரம் டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்கன்னு. ஆனா ஆகல. தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்தது, முரண்பாடுகள் இருந்தது.
அதனுடைய வெளிப்பாடு தான் இது என்பதில் மாற்று தொடர்ந்து பேசலாம். நாராயணன் அவர்கள் சொல்றதை பார்த்தா முதல்ல பாஜக முன்மொழிவாங்க, அடுத்தது பன்னீர்செல்வம் அவர்கள் வழிமொழிவாருங்கிற மாதிரி இது ஆனா அரசியலாக பார்க்கல. மற்றவங்களுடைய கருத்தையும் கேட்டு திருமாவளவன் அவர்கள் சொன்னதெல்லாம் கூட நான் சொல்ல வேண்டி வரும். அது பேசலாம், அதுவும் அது பேசலாம். வேண்டாம். இல்ல மற்றவருடைய கருத்து கேட்டு வர திரு அப்பா, நீங்க ஒரு எதிர்க்கட்சியாக நீங்களும் கூட இந்த கோரிக்கைகளை தொடர்ந்து வச்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறது தமிழக அரசாங்கம். வெளிப்படையாக ஒரு அறிக்கை தமிழக அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவர்கள், அப்போலோ மருத்துவமனை இரண்டினுடைய அறிக்கையும் சேர்த்து அவங்க என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட்டனவோ அதற்கான விளக்கங்களை இன்றைக்கு கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு உயர்தரமான ஒரு சிகிச்சை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த அறிக்கைக்கு பிறகு நீங்க உங்களுடைய நிலை என்ன? அதாவது தமிழ்நாட்டில் இப்போ ஆளுகின்ற அதிமுக ஆட்சியை தவிர தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள், பொதுமக்கள், எல்லா வர்க்கத்தினரும் இந்திய அரசியலில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய மனதிலும் அம்மையாருடைய மரணத்தில் மர்மம் இருப்பதாகவே எல்லோரும் சொல்லுகின்றார்கள். இவற்றையெல்லாம் ஒரு சாதாரணமாக 1வது வகுப்பு படித்தவர்களுக்கு கூட புரியக்கூடிய அளவிற்கு மூத்தோர் சொல் கேள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா தலைவர் கலைஞர் ஒரு வரியில சொன்னார். ஒரு படம் எடுத்து வெளியே போடுங்க அப்படின்னு சொன்னார். அனைத்து கட்சியினரும் கடுமையாக அதை எதிர்த்தார்கள். வேண்டுமென்றே தலைவர் கலைஞர் சொல்வதாக சொன்னார்கள். ஆனால் அந்த ஒரு வார்த்தையும் கேட்டு நடந்திருந்தால் இன்னைக்கு இப்படி ஒரு சர்ச்சை வந்திருக்காது. இதுக்கு இடையில மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஐயங்கள், பல ஐயங்கள் இருக்கு. உதாரணமாட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று, 2011 அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு மீண்டும் வருகிறார். ஜெயலலிதா அவர்கள், சசிகலா அவர்களுக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு வருகிறது. மிடாஸ் உட்பட அனைத்து கம்பெனிகளும் சோ ராமசாமி அவர்கள் பெயருக்கும் பூங்குன்றம் பெயருக்கும் எழுதப்படுகிறது. இவர்களெல்லாம் கார்டனை விட்டு வெளியே போகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தமிழக மருத்துவ அறிக்கை குறித்து நம்ம விவாதத்துல இன்னும் வேற வேற விஷயங்கள் உள்ள வரணுமா? இந்த மருத்துவ அறிக்கைகள் விஷயத்துல நீங்க குறிப்பிட்டா நேரடியா இந்த பிரச்சனைக்கு வந்தா சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன் திரு அப்பாவு. இல்ல, அதுக்கு அதுல இந்த ஒரு விஷயம் இருக்கனால தான் நான் சொல்றேன். அதுல தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 2011 அம்மையார் சசிகலா வெளியே இருக்கும் போது மத்திய உள்துறைக்கு ஒரு தபால் அனுப்புதாங்க. தமிழக முதல்வர் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு த்ரெட்டன் இருக்கிறது, மத்திய பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி உள்துறைக்கு அனுப்புறாங்க. ஆனால் இதுவரை ஏன்ட்ட அந்த கடிதம் இருக்கு, நான் தரேன். யாரால் அந்த பாதிப்பு அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டது, அச்சுறுத்தல் யாரால் வந்தது என்பது தெரியாது. 4.5 மாதங்களுக்கு பிறகு இந்த அம்மா வருகின்றார்கள். வரும்போது எங்களுடைய குடும்பத்தினர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்து விட்டார்கள், எங்கள் குடும்பமா நீங்களா என்றால் எனக்கு நீங்கள் தான், நான் ஒருபோதும் அவர்களுடன் ஒட்டும் உறவும் வைக்க மாட்டேன் என்று எழுதி கொடுத்து விட்டு உள்ளே வந்தவர். அதன் பின்பு செப்டம்பர் 22 மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றார். மருத்துவமனையிலே அவருடைய முழு கண்ட்ரோலில் இருக்கின்றது. நான் அதற்கு உள்ளே வெளியே பேச விரும்பவில்லை. அதற்கு உள்ளே என்ன நடந்ததோ எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரு மருத்துவமனை, அது மட்டும் இல்ல, அப்போலோ மருத்துவமனை மட்டுமல்ல, எய்ம்ஸ் மருத்துவர்கள் இன்னைக்கு அறிக்கை கொடுக்கறாங்க. நீங்க அப்போலோ மருத்துவமனை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதே மருத்துவமனையில உங்களுடைய தலைவர்கள் பல பேர் பல நாள் அதுக்கான சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஒட்டுமொத்தமா நம்ம நம்பிக்கை இல்லைன்னு போக முடியுமான்னு தெரியல. ஆனால் எய்ம்ஸ் மருத்துவர்கள் அவங்களுடைய அறிக்கையும் கொடுக்கப்படுகிறது. அந்த அறிக்கையை நீங்க கேள்விக்குள்ளாக்குறீங்களான்னு நான் கேட்கிறேன். நானே அந்த மருத்துவமனையில் தான் தொடர்ந்து 20 வருஷமாட்டு நான் செக்அப் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அதுல சந்தேகம் இல்ல. எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து வந்தவங்க யாரும் 6 அறிக்கை கொடுத்திருக்காங்க. 5-6 அறிக்கையிலையும் நாங்க போய் முதல்வரை பார்த்தோம், நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்லல. அவர்கள் இவங்க கொடுக்க ரிப்போர்ட்டுக்கு என்ன செய்யலாம்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்தேன்னு தான் சொல்றாங்க. நான் அது உள்ள போல ஒரே ஒரு கருத்து, ஒருவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தால் இரத்த உறவு உள்ளவர்கள் தான் அவர்களுக்கு சென்று கையெழுத்திட்டு கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தீபா பலமுறை உள்ளே சென்றோம், அவர்களை பார்க்க அனுமதிக்கவில்லை. உண்மையிலே அங்க தவறான சிகிச்சை இல்லை. தீபக் உடனே இருந்தார். அங்க அவரை உயிரை ஜெயலலிதா அவருடைய அண்ணன் மகன் தீபக் அவருடைய இருந்தார். ரத்த சம்பந்தம் அப்படின்னு நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் படி பார்த்தா திரு தீபக் அங்க இருந்தார். இன்னொரு ஆளு தீபா. அப்ப அவங்களை ஏன் நீங்க உள்ளே வர அனுமதிக்கவில்லை? அவர்கள் தானே சந்தேகத்துக்கு காரணமே. இது மட்டுமல்ல, மத்திய
நம்முடைய நிதியமைச்சர் வந்திருக்கின்றார், ஆளுகின்ற பாரதிய கட்சியினுடைய தலைவர் வந்திருக்கின்றார்கள், சட்டத்துறை அமைச்சராக இருக்கின்றவர் வந்திருக்கின்றார்கள், அதே மாதிரி ஆளுநர் செல்கின்றார். யாருமே செல்ல முடியாத அளவிற்கு இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய சசிகலா அம்மையார் அவர்கள் உண்மையிலே தமிழ்நாட்டில் பிறந்தது தமிழ்நாட்டுக்கு பெருமை ஐயா. ஒரு பதவி இல்லாம இல்ல. இப்ப இந்த அறிக்கையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இணைப்புல இருங்க. நான் திரு மாணிக் அவர்களுடைய முதல் கட்ட கருத்தை கேட்டுக்கிறேன். திரு மாணிக் தாக்கூர், இந்த அறிக்கை ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? இந்த அறிக்கையின் மூலமாக அந்த சர்ச்சைகளுக்கான விடை கொடுக்கப்பட்டதா நீங்க நம்புறீங்களா? வணக்கம். இது முதல் நாளிலிருந்து, அதாவது நீங்க டேட்டு செப்டம்பர் 22, 22, டிசம்பர் 5, பிப்ரவரி 5, இப்ப 100 நாளைக்கு அப்புறம் ஒரு அறிக்கை கொடுப்பதனுடைய விளைவா இருக்க பிரச்சனைகளோட சேர்ந்து இதை எந்த கேள்விகள் எப்பெல்லாம் எழுப்பப்பட்டதோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் மிக காலதாமதமாக வந்திருக்கிறது. அதனுடைய விளைவாக குழப்பங்கள் தான் நீடிக்கப் போகிறது. அதுவும் குறிப்பாக எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனையினுடைய அறிக்கை மற்றும் அப்பல்லோ போன்ற மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் மேலே உள்ள கேள்விகள் மீண்டும் எழப்போகிறது. அதாவது அரசாங்கத்தினுடைய சுகாதாரத்துறை செயலாளர் மீதே கேள்விகள் எழப்போகிறது. அதாவது காலத்தே இதை அனைத்தையுமே இவர்கள் டிசம்பர் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி செய்திருந்தால், அதற்கு முன்னமே சரியாக செய்திருந்தால் இந்த கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்காது. இது இப்பொழுது அரசியல் செய்கின்ற இடமா மாறிவிட்டது. எங்களை பொறுத்த மட்டிலே, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே முதல்ல இருந்து சொன்னோம், எந்த தனி நபருடைய சிகிச்சையை பற்றிய விவரங்களையோ அல்லது அதை பற்றிய அரசியலையோ காங்கிரஸ் ஆதரிப்பதில்லை என்பதையும், ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டிலே களம் மாறி இருக்கிறது. இப்ப இந்த இருக்கின்ற சூழலை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு அறிக்கையும், அதாவது டாக்டர் ரிச்சர்டுடைய அறிக்கையாக இருக்கட்டும், அல்லது அப்பல்லோனுடைய இந்த அறிக்கையாக இருக்கட்டும், அல்லது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய இன்றைய எய்ம்ஸினுடைய அறிக்கையா இருக்கட்டும், குழப்பத்தையே கூட்டிக் கொண்டு போகிறது. தொடக்கத்திலிருந்து உங்களுடைய துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தியினுடைய இந்த அவர் நேரில் பார்த்தது, அதற்கு பிறகு இறுதி காரியங்கள்ல கலந்து கொண்டது உள்ளிட்ட, அதற்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவர் திரு திருநாவுக்கரசனுடைய ஒட்டுமொத்த பேட்டிகள் தொடர்ந்து வந்தது எல்லாமே அவர் மற்றவர்களை கண்டித்தார். குறிப்பாக உங்களோட கூட்டணியில் இருந்த திமுகவினுடைய இந்த குறித்த கேள்விகளை எல்லாமே அவர் எதிர்மறையாக விமர்சிச்சார். இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ உங்களுக்கும் திடீர்னு அந்த இந்த சந்தேகங்கள்லாம் எழ ஆரம்பிச்சிருச்சா? இல்ல, எங்களை பொறுத்த மட்டிலே முதலில் இருந்த நிலை சரியான நிலை. அதாவது என்ன, அவர்களுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை பற்றி, மருத்துவ பரிசோதனைகளை பற்றி, மருத்துவத்தை பற்றி எப்பொழுதும் இது பொது விவாதங்களில் பேசுவது சரியல்ல என்று நினைப்பது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை இதுதான், அகில இந்திய நிலையிலும் தமிழ்நாட்டு நிலையிலும். அதைத்தான் மாநில தலைவர் மீண்டும் மீண்டும் ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை குறித்து தான் பேசினாங்க. அது தனிப்பட்ட அவருடைய பிரைவசி சார்ந்த விஷயங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. அதற்கு பிறகு இத்தனை கேள்விகள் எழுப்பப்பட்ட காலத்தில் எல்லாம், இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் எழுப்பப்பட்ட காலத்தில், அத்தனை எதிர்க்கட்சிகளும் விமர்சித்த நேரத்திலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அதிகாரப்பூர்வ குரலாக நாம் எடுத்துக்க வேண்டியது திரு திருநாவுக்கரசராக இருந்தது. அவர் எந்த இடத்திலும் இந்த சந்தேகங்களை எழுப்பல. இன்ஃபேக்ட் அவர் திமுக மீது விமர்சனங்களை வைத்தார், அதற்கு நேர் எதிரான கருத்துக்களை முன்வைத்தார். ஆனா இன்னைக்கு நீங்க எங்களுக்கு இதுல சந்தேகம் இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு, இதெல்லாம் 6ஆம் தேதி 7ஆம் தேதியே கொடுத்திருக்கணும்ன்றீங்க. அன்னைக்கு நீங்க எல்லாம் வேண்டாம்னு சொன்ன ஒரு அறிக்கை தான் அது. இல்ல அதுல கார்த்திகை அவர்களே, இதுல சின்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. அதாவது என்னன்னா, இது எல்லாமே டிசம்பர் 5க்கு முன்னாலே இருந்த பிரச்சனை என்பது வேறு, டிசம்பர் 5க்கு பின்னாலே சமூக வலைதளங்களிலும் மற்ற கேள்விகளும் எதிர்க்கட்சிகளும் கேட்ட கேள்விகள் என்பது வேறு. எங்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய நிலை என்பது மிக தெளிவான நிலை. தனிப்பட்டவர்களுடைய ட்ரீட்மெண்ட்டை பற்றி பப்ளிக் டொமைனில் பேசுவது சரியல்ல என்று நினைத்தோம். ஒன்று. இரண்டாவது, அவருடைய அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவிற்கு பிறகு இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வரும் பொழுதே அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும். அது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதும் சரி, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு வழி இல்லாமல் செய்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய நிலையாக இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டிலே மீண்டும் சொல்கிறேன், இதை பற்றி அரசியல் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை என்பதுதான் எங்களுடைய நிலை.
இல்ல அப்படின்னா நீங்க சொல்றது அப்ப இப்படியான கேள்விகள் எழுப்புவது என்பது அரசியல் அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த விமர்சனங்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சையில வெளிப்படைத்தன்மை வேணும், மருத்துவ அறிக்கை வேணும் அப்படின்னு கேட்கிற விஷயங்கள்லாம் அரசியல்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல, நான் சொல்வது என்னன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது ஏற்பட்ட கேள்விகள், அப்பொழுது கேட்ட கேள்விகள் அரசியல் என்று சொன்னேன். இப்பொழுது என்னன்னா, இப்ப 100 நாள் ஆயிருச்சு. நீங்க வந்து டிசம்பர் 5ஆம் தேதி நடந்ததற்கு பின்னாலே 100 நாள் ஆகிவிட்டது. இந்த அறிக்கையில உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு ஒரு அறிக்கையில தெளிவுபடுத்திருக்கிறது தமிழக அரசாங்கம். அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை என்ன? நிறைய குற்றச்சாட்டுகளை திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கிற அணியில இருந்து வச்சாங்க. திரு PH பாண்டியன் உள்ளிட்டவர்கள் அவர் வந்து தள்ளிவிடப்பட்டார், அவர் தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் இன்றைக்கு மறுப்பாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது. இந்த தகவல்களை யாருக்கெல்லாம் சொன்னோம் அப்படிங்கறதையும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அவருக்கு யாரெல்லாம் மருத்துவ சிகிச்சை கொடுத்தாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையில இருந்து உங்களுடைய பார்வை இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலையில இதை ஏற்கிறீர்களா இல்லையா? மீண்டும் இது குழப்பத்தை உருவாக்குகிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. மீண்டும் குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறது. இதில் எந்த ஒரு தெளிவும் பிறக்கவில்லை. மீண்டும் இதை பற்றி கேள்விகளும், மீண்டும் சோசியல் மீடியாவில் இதை பற்றி பேச்சுக்கள் நடக்கும். அதில் ஒரு பக்கம் காணவில்லை என்று சொல்வார்கள். இதெல்லாம் நடக்கப் போகிறது. நம்மை பொறுத்தமட்டிலே காலத்தை இதை செய்திருந்தால் என்றால், இந்த அறிக்கைகளை எய்ம்ஸாக இருக்கட்டும், டாக்டர் ரிச்சர்டோட அறிக்கையாக இருக்கட்டும், காலத்தை செய்திருந்தால் இப்படிப்பட்ட மிகப்பெரிய கேள்விகளும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தை பற்றிய கேள்விகள் எழுந்திருக்காது என்பதுதான் எங்களுடைய கருத்து. சரியான நேரத்தில் இவங்க விளக்காதது மட்டுமே தவிர மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறத உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன். நீங்க இணைப்புல இருங்க. திரு செல்வராஜ், எல்லோருமே இன்னமும் அந்த குழப்பங்களை கேட்டுட்டு இருக்காங்க. நான் உங்களுடைய கேள்வி கேட்டுறேன் அவருக்கு. நீங்க திரு பழனிசாமி குறுக்கிட விரும்புனீங்க. அதாவது எதுக்காக நாங்க வந்து இந்த சந்தேகங்களை எழுப்புறோம்னா, 2011 அம்மா அவர்களே சொன்னார்கள், என்னை சுற்றி சதி நடக்கிறது என்று அவர்களே திருமதி சசிகலா. அதுக்கு பிறகு நீங்க 5 ஆண்டுகள் நீங்க தான் கூட இருந்தோம். அதாவது அந்த நடந்த ட்ரீட்மெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னாடி நடந்த ட்ரீட்மெண்ட்டையும் சேர்த்து அதனுடைய விவரங்கள் வந்து வரணும். அதை பற்றி விசாரிக்கணும். அடுத்து செட் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கூடவே பாத்தீங்கன்னா அந்த கான்வே போகும் பொழுது ஒரு ஆம்புலன்ஸ் கூட போகும். அப்போ சிஎம் வீட்லயே அந்த ஆம்புலன்ஸ் இருக்கும். எதுக்காக அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொன்னாங்க? அங்கேயே ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கும் இல்லையா? அப்ப அவங்க அன்கான்சியஸ் ஆகுறாங்கன்னா உடனே அங்க இருக்கிற ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு வரணும். ஏன்? அப்ப அந்த ஜெட் கேட்டகரி அவங்க என்ன செஞ்சாங்க, அடுத்து எந்த டயத்துக்கு அன்கான்சியஸ் ஆனாங்க அப்படிங்கிற அந்த ரெக்கார்ட்ஸ் எங்க? இது மாதிரி அதே மாதிரி அவங்க வந்து கையொப்பம் இட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன டாக்குமெண்ட், எந்தெந்த டாக்குமெண்ட்ல அவங்க கிட்ட கையெழுத்து வந்து வாங்கியிருக்கிறாங்க? இப்ப அந்த எலெக்ஷனுக்காக 3 ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கினாங்க, அது ரேக வச்சிருக்காங்க. சப்போஸ் கூட வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து உருவாக்கப்பட்டதா அது வந்து தெரியல. அதே மாதிரி சில அதிகாரிகள் இவ்வளவு கேள்விகள் எழுப்புறீங்க. இந்த கேள்விகளை நீங்க நீதிமன்றத்தில் வைக்க முடியும். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. நீங்க கமிஷன் வேணும்ன்றீங்க. நீங்க பல ஆண்டுகளாக அரசியல் இருக்கிறவங்க, நீங்க மட்டும் இல்ல, உங்க தலைவர்கள் எல்லோருமே. கமிஷன் மூலமாக விசாரணை என்பது எத்தனை காலத்துக்கு இழுத்தடிக்கப்படும், எவ்வளவு நாள் ஆகும் தெரியாது. நீதிமன்றத்தில் நீங்க இம்ப்ளீட் பண்ணிருக்கலாம்ல, உங்க அணியின் சார்பாக ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷனை போட்டு நீதிமன்றத்திலே இந்த விஷயத்தை நீங்க கேட்கலாம்ல. அங்க என்ன தயக்கம் இருக்கு? இன்னொன்னு, ரெண்டாவதா திரு ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு வரைக்கும் சொல்றாரு அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னு. அப்ப அவருக்கு இல்லாத சந்தேகத்தை மக்கள் மத்தியில நீங்க உருவாக்குறீங்களாங்கிறதா கேள்வி. இல்ல, அப்படி இல்ல. அதாவது வந்து இப்ப அவங்க ஜட்ஜு கேட்டது கூட திரு செல்வராஜ் வந்து அவர் சொன்னாரு. ஜட்ஜு வந்து ஓபன் கோர்ட்ல ஒரு அப்சர்வேஷன் வந்து சொல்றாரு. இப்ப அதுக்கு உடனே இவங்க நிறைய மறுப்பு வந்து பொதுத்தளத்துல சொல்றாங்களே ஒழிய ஒரு அஃபிடவிட் ரெடி பண்ணி நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க வாபஸ் பெறணும், இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது, இதுதான் அதனுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க தரப்புல இருந்து இவங்க வந்து கொடுத்திருக்கணும். அது வந்து கொடுக்கல. அதே மாதிரி நாங்க நீதிமன்றத்துக்கு போறதுங்கிறது, அதாவது முதல்ல மக்கள் மன்றம், அடுத்தது ரெப்ரசன்டேஷன் டு பிரசிடென்ட். மக்கள் மன்றம் எதுக்கு போவோம்? நம்ம அப்படி வழக்கமா மக்கள் மன்றத்துக்கு எதுக்கு போவோம்? உங்களுக்கு உங்க தலைவி மீது உண்மையான அக்கறை இருக்கும்போது நீதிமன்றம் தான் நேரா போயிருக்கணும். மக்கள் மன்றம் போறதுங்கிறது அரசியல் நோக்கிலான விஷயமாங்கிறதா வருது. எதிர்கால அரசியலை நோக்கி மக்கள்கிட்ட போறீங்களா? போனா ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, have you given representation? ஒரு சம்பந்தப்பட்ட அரசாங்கங்களுக்கு கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு தயக்கம்? கொடுத்திருக்கோம். என்னோட கேள்விங்கிறது நீங்க கமிஷன் வைக்கிறதுங்கிறத விட விசாரணை ஒரு நீதிமன்றம் உத்தரவிடுதுன்னா அது அதுல போறதுங்கிறது இன்னும் லீகலா இருக்க முடியுதுன்னா பவுண்டா இருக்கும். அதற்குள்ள போகாம நீங்க மற்ற விஷயங்கள் தானே செய்யறோம். நாங்க கேட்கறது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி, பிரிஃபரபிளி சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியோட இன்வெஸ்டிகேஷன், கமிஷன் மட்டும் அல்ல. ஆனா நீங்க சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் அத்தனையும் இன்னைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஓபன் போரம்ல மக்கள் மன்றத்துல பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வச்சுங்க. தாக்கப்பட்டார், தள்ளிவிடப்பட்டார்,
பல குற்றச்சாட்டுகளை வச்சுங்க. அது முழுமையாக இன்னைக்கு வந்து அவங்க இல்லன்றாங்க. இது வந்து இட்ஸ் நாட் இது வந்து ஒரு மெடிக்கல் புல்லட்டின் வந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து அல்ல. இது வந்து ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட் அல்லது நாளைக்கு நீதிமன்றம் இந்த கேள்விகளை எழுப்பினால் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்றதுக்கு உண்டான ஒரு டிராஃப்ட்னு தான் நம்ம வந்து இத. ஆனால் என்ன தொடர்ந்து நம்ம வைக்கிற முன்னெழுப்புற கேள்விதான் மக்கள் மன்றத்திலையும் வைக்கப்படுற கேள்வி. நீங்க மக்கள் மன்றத்தை நம்புவதனால சொல்றேன், இது எல்லாமே 60 நாட்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு தோன்றி இருக்கிறது. இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு பிரச்சனைகளும், இவ்வளவு குற்றச்சாட்டுகளும், இவ்வளவு பெரிய அநீதியும் ஜெயலலிதா அவர்களுக்கு நடத்தப்பட்டது என்பதை 60 நாட்கள் பொறுத்திருந்திருக்கிறீர்களே, அவ்வளவு பொறுமைசாலிகளா அப்படிங்கிற கேள்வி வந்து பொறுமைசாலிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து மற்றவங்க மாதிரி நீதி முக்கியமா பொறுமை முக்கியமா? நீங்க அப்ப உங்களுடைய தலைவிக்கு இழக்கப்பட்டதாக நீங்க சொல்ற அநீதிகளுக்கு எதிராக இவ்வளவு 60 நாட்கள் பொறுமையா இருந்தீங்கன்னா அப்ப அதிகாரத்துக்காக பொறுமையா இருந்தீங்களா, மற்ற வேற தேவைகளுக்காக பொறுமையா இருந்தீங்களா? அதெல்லாம் கிடைக்காத பட்சத்துல உங்க பொறுமை இன்னைக்கு வெளிப்பட்டு இன்னைக்கு புரட்சி ஆயிருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்ல, அதாவது அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கிற ப்ராசஸ்ல இருந்தே அவர் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார். எல்லாமே இருக்குங்க. இன்னைக்கு அவங்க இதுல சொல்றாங்க, முதல்ல அவங்க குறிப்பிடுற பொலிட்டிக்கல் லீடர்ஸ்ல திரு பன்னீர்செல்வம் அவருடைய பெயர் தான் முதல்ல இருக்குது. அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு மேல தொடர வேண்டாம் அப்படின்ற முடிவை அவர்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. அந்த கன்சென்ட்ல அவர் கையெழுத்து இருந்தா அதை வெளியிட சொல்லுங்க. அவர் கன்சென்ட் கையெழுத்து போட்டிருக்கணும். அவர் சந்திச்சிருந்தாருன்னா என்எஸ்ஜி ரெக்கார்ட்ல இருக்கணும். திரு ஓ பன்னீர்செல்வம் அம்மாவை இத்தனை மணிக்கு சந்திச்சார் அப்படின்னு அந்த ரெக்கார்ட்ல இருக்கணும். அதை வெளியிட சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டான क्वेश्चन. திரு பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட நீங்க வந்து வாங்குனீங்க ஒப்புதல் அப்படினா வந்து அம்மா மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 19 நாள் கழிச்சு இவருடைய அவங்க வகித்த அத்தனை பொறுப்புகளையும் இவங்களை வகித்து இவங்க தான் ஆட்சிக்கு வந்து தலைமையா இருந்தார். இவர் வந்து செயல்படும் பொழுது திரு அப்பா நீங்க குறுக்கிட விரும்புறீங்க, ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க உங்க கருத்தை. அதாவது 75 நாள் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு சில பேர்கள் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் சந்தித்து அழுத்தம் கொடுத்து வந்து பார்த்து சசிகலா மாட்ட கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி எல்லா தலைவர்களும் அம்மையார் சசிகலா பார்த்து அவங்க சொல்றதுதான் வெளியே வந்து சொன்னாங்களே தவிர அதைத்தான் புரோபகண்டா பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர அதற்காக தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக யார் யாரெல்லாம் வந்து பார்க்க வைக்க வேண்டுமோ அத்தனை பேர்களையும் இதே போல் திட்டமிட்டு பார்க்க வைத்தார்கள். திமுக தலைவர்களும் சென்று பார்த்தார்கள். அவர்களுக்கும் இப்படியான அழைப்பு வந்ததுன்னு சொல்றீங்களா? இல்ல திரு அப்பாவு திமுக தலைவர்களும் சென்று பார்த்தார்கள். அவர்களுக்கும் இப்படியான அழைப்பு வந்ததா? அவர்களும் இப்படிதான் நீங்க வந்து குறிப்பிட விரும்புறீங்களா? அப்போ எங்களுக்கு அப்படி அழைப்பு வரல. தளபதி போய் பார்த்து ஊரோட ஒத்து போட்டு சொல்லி நிறைய தலைவர்கள் பார்த்தாங்க. அவர் மட்டும் பார்க்கல, நிறைய பேர் பார்த்தாங்க. திமுக இருந்தே பலரும் சந்தித்தாங்க. பலரும் சந்தித்தவங்க அவ்வளவு பேருமே யாருடைய வற்புறுத்தலுக்கு போகல. ஊரோட, அதாவது ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாம இருந்தா இவங்க தலைவர் போனா மட்டும் யோகியா, மத்தவங்க போறவங்க அழைப்புல போறாங்களா? அதே போலதான் சும்மா ஏங்க போய் பேசுறீங்க. அம்மையார் சசிகலா கண்ணை குத்திட்டு பாருன்ற மாதிரி அம்மையார் சசிகலா பார்த்துட்டு இதுதான் ஜெயலலிதா அர்த்தம் இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்க கூடாது. சசிகலா அம்மா ஒண்ணு யாரை வர சொல்லி கூப்பிடல, யாரும் சொல்லல. நீங்க வந்து ஒரு தரம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. அப்பா அம்மா உங்க வயசுக்கு உங்க தகுதிக்கு நல்ல தரமா பேசுங்க. வயசுக்கு தகுதி இறங்கி பேசாதீங்க தயவு செய்து. உண்மைக்கு புறமா நீங்க பேசாங்க. யார் உண்மைக்கு புறமா பேசுறாங்க? நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்களா? யார் பேசுறாங்க? சும்மா இருங்க. நீங்க எங்க போய் பேசிட்டே இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் வந்தீங்க, உண்மை பேசுங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க பேசுறதா. உங்க கட்சி நீங்க குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க, அதுக்கான பதில கேட்டலாம். ஒரு நிமிஷம். அவர் சொல்றாரு இல்லீங்களா, அங்க வந்து காங்கிரஸ் கட்சியோட துறை தலைவர் ராகுல் காந்தி வந்தார். அவர் வந்து பார்க்க வரும்போது டாக்டர்கள் வந்து அவருக்கு விளக்கம் சொல்லும் போது கூட இருந்தது யார்? இந்த ஓபிஎஸ் தான் இருந்தார். அதே பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவர் அமித்ஷா அவர்கள் வரும்போது யார் இருந்தா கூட மருத்துவர்கள் எல்லாம் வந்து அவங்க இருந்தாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருத்தரை அழுத்தம் கொடுத்து ராஜினாமா செய்யக்கூடிய இடத்துல தான் நான் இருந்தேங்கிறார். அவரு அவ்வளவு அழுத்தம் இருந்தது, அதனால பேச முடியலன்றார். எல்லா இடத்துலயும் இருந்தார். திரு பன்னீர்செல்வம் என்னுடைய நேர்காணல்ல சொல்றாரு, புதிய தலைமுறைக்கு கொடுத்த நேர்காணல்ல சொன்னது, முதல் நேர்காணலே சொல்ற 75 நாட்கள்ல ஒரு நாளும் அங்க மருத்துவமனையில் இருந்த போது நான் அவரை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிற தகவலை முதல்ல இங்கதான் பதிவு பண்றாரு. அப்படியான ஒரு நிலையில இருக்கிற போது அவருக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதைத்தான் நான் சொன்னேங்கிறார். அவருக்கு சொன்னார். முதலமைச்சரா இருக்கும் போது உங்ககிட்ட சொன்னாருங்களா? முதலமைச்சர் 60 நாள் இருந்தார் இல்லையா? அப்ப சொன்னாரா காபந்து முதலமைச்சரா இருக்கும்? காபந்து முதலமைச்சர் அந்த கேள்வி தான் நான் எழுப்பிட்டு இருக்கேன். ஆனதே வந்து அவர் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் ஆனார். ஆகும்போது எல்லாரும் சொல்றதுதானே சார்.
அவர் முதலமைச்சர் 60 நாள் இருக்கும்போது வேறு எந்த தலைவர்களும் சந்திக்கலங்க. இல்ல நான் சொல்றது திரு ஓ பன்னீர்செல்வத்தை விட்டுருவோம், அவர் அரசியல் செய்யறார். வேறு எந்த தலைவரையுமே ஆளுநர் அதிகார ஒரு நிர்வாக ரீதியாக தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் அவர் சந்திக்கல. அதற்கு பிறகு மத்திய அமைச்சர்கள் அங்கேயே இருந்தாங்க, 2 மத்திய அமைச்சர்கள் இருந்தாங்க, யாரும் சந்திக்கல. அப்போ இந்த கேள்விகள் எழத்தானே செய்யும். அந்த இடங்கள்ல இவங்க சந்திச்சு பார்த்து அவங்களுக்கு தொற்று நோய் ஏற்படுறது முக்கியம் நினைக்கிறீங்களா? யாரும் பார்க்காம அவங்க திரு செங்கோட்டையன் சொன்னாரு, நான் பார்த்தேன்னு சொன்னாரு. திரு செங்கோட்டையன் சொன்னாரு, நாங்க சொல்லலையே. திரு செங்கோட்டையன் சொன்னாரு, அவரு அங்க ஹாஸ்பிடல் பார்த்திருப்பாரு, நமக்கு தெரியாது. என்னங்க அப்ப திரு செங்கோட்டையன் பொறுப்புல கூட இல்ல, அதிகாரத்தை நீங்க இவர்கிட்ட கொடுத்திருந்தீங்க. திரு பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட ஜெயலலிதா அவர்களுடைய பொறுப்புகளை கொடுத்திருந்தீங்க. திரு பன்னீர்செல்வத்தை சந்திக்க முடியல, நீங்களே சொல்றீங்க யாரையும் நாங்க அனுமதிக்கலன்னு. எல்லா டாக்டர்கள் கூட தினசரி அங்க நடந்தது என்ன, அது காலையில ஒவ்வொரு நாளும் என்ன ட்ரீட்மெண்ட் தர்றோம், என்ன மருந்து கொடுக்கறோங்கிறத கலந்து பேசக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்களும் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் சொன்னது தவறா? அவங்க பொதுக்கூட்டங்கள்ல பல விஷயங்களை சொல்றாங்க, இதெல்லாம் தவறா? தலைமை செயலாளர்கிட்ட, அரசு ஆலோசகர்கள்கிட்ட, அப்புறம் மருத்துவத்துறை செயலாளர்கிட்டவோ இந்த மரியாதைக்குரிய அன்னைக்கு நிதியமைச்சராவோ அம்மாவுடைய பதவிகளை வகுத்த ஓ பன்னீர்செல்வம் இவங்க கூட தான் டிஸ்கஸ் பண்ணி டெய்லியுமே என்ன சிகிச்சை கொடுக்க போறோம் ஒவ்வொரு நாளுமே இவர் கூட கலந்து பேசி தான் அந்த சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. பன்னீர்செல்வம் அவர்களோடு கலந்து பேசி இந்த சிகிச்சை நடத்திருக்கார். இவரோ அவங்களோட இருந்தாங்க, சொல்ல சொல்லுங்க, அவர் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம். ஒரே நிமிஷம். இதுல இந்த எய்ம்ஸ் பொறுத்தவரையிலும் 5/10/2016 இருந்து 7/10 வரைக்கும் 3 நாள் இருந்திருக்கிறாங்க. அடுத்த ரிப்போர்ட் அவங்க கொடுக்கறது 9/10 மற்றும் 10/10. அதற்கு அடுத்த ரிப்போர்ட் டிசம்பர்ல இருந்து 13/10 15 டிசம்பர்ல 3ஆம் தேதி திருப்பி 5ஆம் தேதி. இதுல எதுலயுமே இந்த விஷயத்துல ஒரே நிமிஷம் ஐயா, இதுல எதுலயுமே ஜெயலலிதா அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகிற அளவுக்கு இருந்தாங்கன்றது எங்கேயுமே குறிப்பிடல. அவங்க சொல்ற ஒரு ரிப்போர்ட்டுமே அதற்கு முன்னால பேஸ்ட் ஆன் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலினுடைய அவங்களுடைய அறிக்கை, அதன் பிறகு இவங்க நேரில் பார்த்துருக்குறாங்க. எங்கேயுமே ஜெயலலிதா ரெக்கவர் ஆகுறாங்க அப்படின்னு வரல. ஆனால் பிரச்சனை எங்கன்னா தொடர்ந்து அப்போலோ மருத்துவமனை வெளியிட்ட அல்லது அதிமுக அந்த அறிக்கைகளுக்கு இருக்கிற முரண்கள் இருக்கு. அதுல ரொம்ப குறிப்பா ஒரு முரண் கூட சொல்லலாம். வென்டிலேஷன்ல அவங்க அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல திரு டாக்டர் பாபு அப்ரஹாம் சொன்னாரு, 27ஆம் தேதியோ செப்டம்பர் 27 28ஆம் தேதியோ வென்டிலேட்டர்ல வச்சிட்டோம் அப்படின்னாரு. ஆனால் அதற்கு அடுத்து வந்த மருத்துவ அறிக்கையில், அதுக்கு அடுத்து உடனடியாக அப்போலோ மருத்துவமனை கொடுத்த அறிக்கையில அவர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அவருக்கு நல்ல ஒரு அது 4 நாட்களுக்கு முன்னாடி. அது இல்ல சார், நான் என்ன சொல்றேன், வென்டிலேஷனுக்கு போன பிறகு கொடுக்கப்பட்ட அறிக்கையில இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னது இப்ப முரண்படுது. இந்த முரண்கள் அது மட்டும் இல்ல சார். 22ஆம் தேதி செப்டம்பர்ல இருந்து கடைசி 6 டிசம்பர் வரையிலும் இந்த எய்ம்ஸ் மருத்துவர்களுடைய அறிக்கையில எந்த இடத்திலுமே ஜெயலலிதா பிகேம் நார்மல் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. அதுதான் ரொம்ப எய்ம்ஸ் மருத்துவமனையில் அதோடைய உதவி இயக்குனர் தான் சீனிவாசன் தான் இந்த அறிக்கையை கொடுத்திருக்காரு. இந்த அறிக்கையை கொடுத்தது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை. அந்த அறிக்கையை தப்புன்னு சொல்றாங்களா? இவங்க எல்லாரும் விவாதத்துல பேசுறது அறிக்கை கொடுக்கும் போது 4 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க அந்த அறிக்கைக்கும் இந்த அறிக்கைக்கும் இருக்கிற முரண்களை சுட்டி இப்பதான சார் முடிஞ்சதுக்கு அப்புறம் முழுமையான அறிக்கை அவங்க கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் யாரும் அறிக்கை கொடுக்கலையே. அப்போலோல கொடுத்தாங்க, அப்போலோல கொடுத்திருக்காங்க, அப்போலோல கோர்ட் கொடுத்திருக்காங்க. 13 அறிக்கைகள் அப்போலோ மருத்துவமனையில கொடுக்கப்பட்டது. அவர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது ஒவ்வொரு முறையும் அதற்கு பிறகு நாமளே நிறைய சொல்ற மாதிரி அவர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த மரணத்திற்கு முன்னதாக 1 வாரத்திற்கு முன்னாடி டாக்டர் ரெட்டி சொன்னாரு, அவரே முடிவு பண்ணுவார். அந்த அளவுக்கு அவர் உடல்நலம் தேறி ரூமுக்கு காமன் ரூமுக்கு போனதும் அப்ப அங்க கொண்டு போனதெல்லாம் அப்ப தவறுங்கிறீங்களா? எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய அறிக்கைகள்ல இதத்தான் சொல்றாங்க ஒழிய அவங்க அந்த அறைக்கு கூட்டிட்டு போறதா சொல்றது வெல் ரெஸ்பாண்டிங் டு தி ட்ரீட்மென்ட் நோ பல எந்த இடத்துல எந்த சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, அப்போலோ அறிக்கையில இன்னொரு விஷயத்துக்கு ஒரு பெரிய பூதம் கலப்புறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. அதாவது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாக அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பற்றி நிறைய சந்தேகங்கள் அதுக்கு முன்பே எழுப்பப்பட்டது. அதுக்கு முன்னே 2 வருஷத்துக்கு முன்னே அதை பற்றின பெரிய பத்திரிகைகளில் செய்திகள்லாம் வந்தது. இப்போ அதை கிளறி விடுற மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது பாசிட்டிவ் ட்ரீட்மெண்ட் இதில் முக்கியம். அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதெல்லாம் அவங்க எந்த பேராமீட்டரும் கண்ட்ரோல்லே இல்லை.
போலி மேனேஜர் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க டயபெட்டிஸ் எல்லாம் கண்ட்ரோலே இல்லை, அவங்க எடுத்துக்கிட்டு ஸ்டீராய்டு மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க, அப்படி இப்படின்னு பின்னால் இந்த டிட்டரேஷன் இந்த இவங்க அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய சிகிச்சைக்கு அவங்க ஏன் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போச்சு, அவங்க உடம்பை காப்பாற்ற முடியாமல் போச்சு அப்படி என்பதற்கு அவங்க பாஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் அதுக்கு காரணம் இருக்குது என்பது போல அப்பல்லோ மருத்துவமனையுடைய அறிக்கை குறிப்பிடுது. இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கு. இது அப்பல்லோ மருத்துவமனை இது எந்த அடிப்படையில் இதை சொல்றாங்கன்னே தெரியல. இது எந்த அடிப்படையில் இவங்க சொல்றாங்கன்னு தெரியல. அப்பல்லோ மருத்துவமனையில அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் அவ்வளவு பெரிய ஒரு சாதாரண பெட்டி கடையில கூட கேமரா வச்சிருக்காங்க. அது கேமரா யாராவது அந்த ஃப்ளோர் பூரா கழட்ட முடியுமா? யார் பார்த்தவங்க கழட்டினதா? இது வரைக்கும் அப்பல்லோ மருத்துவமனையில அதை பத்தி விளக்கம் வரல. இவங்கள சொல்ல வேண்டிய அவசியம் இல்லங்க. சாதாரண யார் கேக்குறாங்க அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் எல்லாவற்றையும் மருத்துவம் அப்பல்லோ இதுவரைக்கும் இத மறக்கல. கொத்தாம் பொதுவா 65 நாள் அங்க கூடவே இருந்து நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் கொத்தாம் பொதுவா இல்லங்க, அவர் முன்னாள் முதலமைச்சர் 60 நாள் முதலமைச்சரா இருக்கும்போது சொல்லிருக்கலாமே எனக்கு முதலமைச்சர் பதவி எனக்கு வேண்டாம், நான் ஏற்க மாட்டேன், அம்மாவுடைய மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிருக்கலாம். அன்னைக்கு ஏன் வாயை திறந்து சொல்ல முதலமைச்சர் காலை தொட்டு கும்பிட்டு போறீங்களா? என்ன இன்னைக்கு என்ன அந்த கேள்வியில எழுப்பிட்டாங்க. அவங்க கேக்குறத விட்டு நீங்க திரும்ப திரும்ப நீங்க திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய கேள்விகளுக்கான கிரெடிபிலிட்டியை क्वेश्चन பண்றது மூலமா இந்த கேள்வியில நீங்க மறைக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். எனக்கு வெளியில யார் கேமரா எடுத்தாங்க? போயஸ் கார்ல இருக்கிற கேமரா எல்லாம் எடுத்துட்டாங்கறாங்க. போயஸ் கார்ல இருந்த கேமரா எடுத்தது யார் பார்த்தது? யார் எடுத்தா? சொல்லுங்க பாப்போம். யார் இருந்தா போயஸ் கார்ல யாரெல்லாம் இருந்தாங்க? அவங்க யார் கேமரா எடுத்தாங்க சொல்லுங்க. சும்மா இவர் எப்படி பார்த்தாரு எடுத்ததா? எடுத்தத பார்த்தாரா போய்? இப்ப இருக்குன்னு சொல்றீங்களா? இருக்குன்னா இப்ப என்ன சொல்ற? அப்படினா நீங்க அத ப்ரூவ் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்? இப்ப அத கேக்குறேன். ப்ரூவ் பண்றது பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஒப்புதலோடு பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஒப்புதலோடு எக்ஸ்போ கருவி நீக்கப்பட்டதுன்னா அதை நிரூபிங்கன்னு கேக்குறாரு. எங்க சொல்லணுமோ யார்கிட்ட சொல்லணுமோ அங்கதான் நிரூபிக்க முடியும். இல்லையா? இந்த மாதிரி துரோகிகளுக்கு எல்லாம் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அத அவங்களும் நிறைய கேள்விகளை வைக்கிறாங்க. யார் துரோகிங்கிறத காலம் முடிவு பண்ணணும். இல்ல எல்லாருமே மாத்தி மாத்தி குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். ஆனா நீங்க இல்லங்க துரோகின்ற வார்த்தைகளை அரசியல் ஆதாயத்துக்காக அவங்க உங்களுக்கு எதிராக பயன்படுத்துறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு அம்மா நீ அம்மா அம்மான்னு 1000 தடவை சொல்லி அவங்க மீது நான் திரும்ப சொல்றேன். அவங்க மீதான விமர்சனங்கள் மூலமாக பதிலுக்கான இல்ல நீங்க நேரடியான பதில்களுக்கு வர மாட்டேங்கிறீங்க. திரு ரவிக்குமார் சொல்லி இருக்கிறார், குறிப்பிடுறாரு. திரு நாராயணன் குறிப்பிடுறாரு. அறிக்கைகள்ல குறிப்பிட்ட கேள்விகளுக்கான நேரடி பதில் இல்ல. இதுல குடும்பம் அப்படின்னா யார மீன் பண்றாங்க? யார்கிட்ட கையெழுத்து வாங்கப்பட்டது? அதை பத்தி ஏதாவது சொல்லணுமா வேண்டாமா? அவங்க ஃபேமிலினா அவங்களோட இருந்தவங்க தான். இப்ப தீபக்கும் கூட தான் இருந்தாங்க. தீபக் தான் கேள்வி கேட்கிறாரு. தீபக் தான் இப்ப கேள்வி கேட்கிறாரு, விசாரணை வேணும்ன்றாரு. சார் நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. யார் கேக்குறாங்க? நீங்க சொல்ற தீபக் கேள்வி கேக்குறாரு. இதே அப்ப அன்னைக்கு அம்மா அம்மான்னு அழுதுட்டு கிடந்தா பன்னீர்செல்வம் எனக்கு விசாரணை கமிஷன் கேக்குறாரு. அப்ப தீபக்கையும் அதே மாதிரி வைக்கிறீங்க. இப்ப திரு பன்னீர்செல்வம் தீபக் ஒன்னு சொல்ல தீபக்கும் சொன்னாரு. தீபக் எல்லா தொலைக்காட்சியிலும் பேசினாரு. முதலாவதாக புதிய தலைமுறையில பேசும்போது சொன்னாரு இந்த விசாரணை என்பது நடத்தலாம், எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். சொல்ற மாதிரி தான். சரி நீங்க நடத்துங்க, நடத்தலாம், பார்க்கலாம். அவர் 100 நாள்ல எதுவும் சொல்லலையே. சரி இத்தனை நாள் அவர் சொல்லலையே. சரி நம்ம அடுத்தடுத்த விஷயங்களையும் பேச வேண்டியிருக்கிறது. அப்பல்லோ அறிக்கை அதே போல எய்ம்ஸ் மருத்துவர்களுடைய அறிக்கை இரண்டையும் சேர்த்து தமிழக அரசாங்கத்தின் சார்பாக முதல் முறையாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையின் மூலமாக பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசாங்கத்தின் சார்பாக குறிப்பிடப்படுகிறது. அதிமுகவிலிருந்தும் அதை முன்வைக்கிறார்கள். ஆனாலும் இன்னமும் கேள்விகள் தொக்கி நிற்கின்றன என்பதாக எதிர்க்கட்சிகளுடைய பார்வை இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு நாட்டுல